இப்போ இந்த ஜென்ரேஷன்ல வந்து பாத்தீங்கன்னா யங்ஸ்டர்ஸ் ஃபேஸ் பண்ற ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் அப்படின்னா என்னவா இருக்கும்? அன்எம்ப்ளாய்மெண்ட் தான். ஆக்சுவலி இங்கே நிறைய அன்எம்ப்ளாய்மெண்ட் இருக்கு. ஈவன் எக்ஸ்பீரியன்ஸ் பீப்புள்ஸுக்கு கூட இங்கே வந்து நாங்கள் ஜாப் சர்ச் பண்ணுறதுக்கு சொல்றதை விட வேலை தான் பெரிய பிரச்சனை. வேலை இருந்தாலும் வேற வேலை கிடைக்கிறது பெரிய பிரச்சனை, வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்கிறதே பெரிய விஷயம். அந்த மாதிரி தான் இருக்கு. ஆக்சுவலி ஏன்னா நாங்கள் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் பீப்புள் அப்ளை பண்ணா கூட இங்கே ஹையரிங் ப்ராசஸே வந்து ஒரு வந்து ஹிட்டனா இருக்கு. எப்படி அவங்க இன்டர்னல் ஹையரிங்ஸ் இருக்கு, ரெஃபரல் ஹையரிங் இருக்கு. அவங்க வந்து ஹையரிங்னு மேலே வச்சிடுறாங்க, பட் மோஸ்டாக கேண்டிடேட்ஸ் வந்து ரெஃபரல் அந்த இன்டர்னல் ப்ராசஸாக தான் எடுக்கிறாங்க. ஸோ ஈவன் எக்ஸ்பீரியன்ஸ் பீப்புள்ஸ் கூட இது வந்து ரொம்ப ஸ்ட்ரகிளாக இருக்குது. நாங்கள் நிறைய இப்போ நான் வந்து ஒரு கம்பெனிலேருந்து இன்னொரு கம்பெனி ஸ்விட்ச் பண்ணணும்னா கூட லைக் 1000 டைம்ஸ் யோசிச்சு நாங்கள் வந்து ரிஸ்க் எடுக்கவே எங்களுக்கு வந்து இது இருக்குது, கமிட்மெண்ட்ஸ் இருக்குது. லைக் நெக்ஸ்ட் நிறைய ஓன் பர்சனல் இஷ்யூஸ் இருக்கு. ஏன்னா இன்டர்வியூ செலக்ட் ஆன அப்புறம் கூட ஆஃபர் லெட்டர் ரிலீஸ் ஆகுறதுங்கிறது ஒரு பெரிய ப்ராசஸ். பயமா இருக்கு. நான் செலக்ட் ஆயிட்டேங்கிறத நம்பி என்னால் பேப்பர் ட்ரா பண்ண முடிய மாட்டேங்குது. நான் என்ன செலக்ட் ஆயிட்டேன், ஆஃபர் ரிலீஸ் ஆயிட்டேன்னு சொன்ன அப்புறம் கூட 6 months 7 monthsலாம் இழுக்கிற கம்பெனிஸ்லாம் நிறைய நாங்கள் ஃபேஸ் பண்ணியிருக்கோம். என் ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது ஸ்விட்ச் ஓவர் பண்ணுறதுங்கிறது ஒரு பெரிய ப்ராசஸாக இருக்குது. நான் வேறு வேலை ஓகே என்கிட்ட ஒன்று இருக்குது, நான் அதை ஹோல்ட் பண்ணிக்கிறதா நான் புத்திசாலித்தனம் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. நம்பி வெளில வந்து அடுத்த ஸ்டெப்பு கால் வைக்க முடியல, பயமாக இருக்குது. இஃப் இன்கேஸ் நான் பேப்பர் போட்டு முடிஞ்ச அப்புறம் இல்லைன்ட்டாங்கன்னா நான் என்ன பண்ணுவேன்? அந்த மாதிரியான ஒரு சிச்சுவேஷன்ஸ்லாம் வருது. ஸோ அதெல்லாம் ஸ்கில் செட்டுன்றாங்க. ஸ்கில்ஸ் இருந்தால் நம்மளுக்கு நிறையா இருக்கும். ஈவன் லைக் நாங்கள் ஸ்கில்ஸ் டெவலப் பண்ணி நாங்கள் எங்களோட கம்யூனிகேஷனை பில்ட் பண்ணால் கூட அங்கே வந்து இன்னும் அன்எம்ப்ளாய்மெண்ட் பீக் தான் இருக்குது. நாங்கள் வந்து இன்னும் we are facing. எனக்கு வந்து லைக் பேங்க்ஸ் லைக் ஐம் ஒர்க்கிங் இன்வெஸ்ட்மெண்ட் பேங்க்ஸ். ஸோ வந்து என்னோட ஃபீல்டுக்கு என்னென்ன தேவையான ஸ்கில் செட்லாம் நான் டெவலப் பண்ணால் கூட மறுபடியும் அங்கே ஓவர் த பீரியட் இன்டர்னல் ரெஃபரல் அதுக்கு நாங்கள் ஃபேஸ் பண்ணுவோம். இது மோஸ்ட்டாக வந்து பேங்கிங் செக்டர்ஸ், இந்த கஸ்டடியன் பேங்க்ஸ், இன்வெஸ்ட்மெண்ட் பேங்கிங் சைடில் இருக்க மேஜர் காஸ்ட் இதாக இருக்கும். லைக் ஐடிஸும் மேபி இந்த மாதிரி இருக்கலாம், பட் அன்எம்ப்ளாய்மெண்ட் இங்கே ரொம்ப அதிகமாக இருக்குது.